இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க வந்து பெரியமாவும் பெரியப்பாவும் கேக் கட் பண்ண போறாங்க. ஏதாவது ஸ்பெஷலா டெக்கரேட் பண்ணணும். என்ன பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லு. ஒண்ணு பண்ணுங்க. இங்க எல்லா கலர் ஃப்ளவர்ஸையும் கொண்டு வந்து வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் மாதிரி அங்கங்க வச்சு விட்டுருங்க. ரொம்ப அழகா இருக்கும். ஐடியா எப்படி இருக்கு லக்ஷ்மி? எல்லா கலரும் இருந்தா பார்க்க நல்லா இருக்காது மனிஷா. ஏதாவது 2 கலர்ஸ், எக்ஸாம்பிள் எல்லோ ஆரஞ்சு கலர் ஃப்ளவர்ஸ்ல டெக்கரேட் பண்ணா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். உனக்கு பெருசா எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி. நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். யோசிக்காம நான் சொல்ற மாதிரி செய். கண்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணலான்னு டைம் எடுத்து யோசிச்சா போதும். இதுக்கெல்லாம் வருஷக்கணக்கான அனுபவம் தேவையில்ல மனிஷா. ஓகே ஓகே, பேசாம தேர்ட் ஒப்பீனியன் கேட்போம். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அண்ணா, ஒரு நிமிஷம் இங்க வரியா? என்னடா இது? கேக் கட் பண்ற இடம். இங்க ஒரு ஸ்பெஷல் டெக்கரேஷன் பண்ணணும். இப்போ எங்க கிட்ட 2 ஆப்ஷன் இருக்கு. அதுல எது பெட்டரா இருக்குன்னு நீ தான் சொல்லணும். முதல்ல என்ன ஆப்ஷன்ஸ் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஒன், கலர் கலரா பூவை வச்சு வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸ் மாதிரி அங்கங்க டெக்கரேட் பண்றது. அண்ட் செகண்ட் திங், எல்லோ அண்ட் ஆரஞ்சு பூக்களை வச்சு டெக்கரேட் பண்றது. எது பெட்டரா இருக்கு? எல்லா கலர் ஃப்ளவர்ஸும் இருந்தா பார்க்க நல்லா இருக்கும்டா. ஆனா அழகா இருக்காது. எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலர் ஃப்ளவர்ஸ் வச்சா டீசெண்டா டிக்னிஃபைடா இருக்கும். எக்ஸாக்ட்லி அண்ணா. நீ செகண்டா சொன்னது அண்ணி ஐடியாக்கு கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஓ, அப்போ அந்த கலர் ஃப்ளவர்ஸ் ஐடியா யாருது? உன்னோட டேஸ்டுக்கு சுத்தமா சூட் ஆகாத அந்த ஐடியாவை சொன்னது மனிஷா அண்ணா. ஐயோ, மனிஷா சொன்னது தெரியாம ஏன் ஐடியாவை சொல்லிட்டேனே. ஜானு இருக்கியா? இருக்கேன்க்கா. யாரோ கார்ல என்னையே ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்குக்கா. அத பாத்துட்டு இருந்தேன். ஜானு, இது நம்ம ஊர் கிடையாது. எதுக்கும் ஜாக்கிரதையா இரு நீ. சரிக்கா, ஏதாவது ஆட்டோ கிடைச்சா உடனே அதுல ஏறி கிளம்பி போயிடுறேன். பத்திரமா இரு ஜானு. அம்மா, யாருடா நீ? என்னதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? தைரியம் இருந்தா வெளியே வாடா. ஜானு, யார் கூடயும் சண்டை போடாத. நான் சொல்றத கேளு. உன்னதான் கேக்குறேன். யாருடா நீ? வெளியே வா. நீயா? நானே தான். ஜானு, யாரு? வேற யாரு? உன்னோட செல்ல கொழுந்தனாரு விவேக் தான். விவேகா? வேற யாரோன்னு நான் பதறி போயிட்டேன். சரி சரி, நான் வைக்கிறேன். என்ன செருப்ப கையில எடுத்துட்டு அதை வச்சு அடிக்க போறியா? செப்பல கையில வச்சு சுத்த கூடாது, கால்ல போட்டுக்கிட்டு சுத்தணும். பூனை மாதிரி பின்னாடியே வந்தனா வேற என்ன பண்ணுவாங்க? கப்பல் மாதிரி கார்ல புலி மாதிரி வந்துட்டு இருக்கேன், பூனை மாதிரி வரேங்கிற? ஆஹா, உன்னோட தோற்றத்துக்கோ உன்னோட நடத்தைக்கோ புலியெல்லாம் சூட் ஆகாது. வேற ஏதாவது சொல்லு. சரி, சிங்கம் ஓகேவா? உங்க வீட்ல கண்ணாடியே இல்லையா? அதெல்லாம் பாக்குற பழக்கமே இல்லையா? இருக்கு இருக்கு. அதுல அப்பப்ப என்ன பார்த்தா எனக்கே புலி மாதிரியும் சிங்கம் மாதிரியும் ஒரு சில தடவை சிறுத்தை மாதிரி கூட தெரியும், தெரியுமா? என்ன ஜோக்கா? இப்ப நான் தரையில புரண்டு சிரிக்கணுமா என்ன? வேண்டாம் ஜானு, உன் ட்ரெஸ் அழுக்காயிடும். ஆமா, எதுக்கு நீ என்னோட பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அங்க என்னடானா உன்னோட அக்கா எல்லா வேலையும் தலைமையில போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. வந்து அந்த வேலையை கொஞ்சமாவது ஷேர் பண்ணிக்கலான்னு உனக்கு எண்ணமே இல்லையா? அது வந்து எனக்கு துணையா இருப்பா, என் தங்கச்சியை கூட்டிட்டு வான்னு என் அண்ணி சொன்னாங்கன்னு
உனக்காக கார்ல வந்தா நீ என்னடான்னா அசல்ட்டா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. என்னோட அக்கா வர சொன்னாலா? இந்த விஷயத்த சொல்லாம இதுக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ பேசிட்டு இருக்க. வா 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 சீக்கிரம் போலாம் வா. நீதான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு உன்னோட கொழுந்தனார் தான் என்ன கூட்டிட்டு வந்தாருக்கா. நான் கூட்டிட்டு வர சொன்னேனா? ஓ, விவேக் உன்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான் போல. என்ன இதெல்லாம்? என்ன இப்படியா நீ ஏமாத்துவ? இப்ப அதை பத்தி பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. இங்க பாரு, இங்க எவ்வளவு வேலை இருக்கு. அண்ணி தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். அதுக்கு என்கிட்ட நீ பொய் சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வரணுமா? உண்மையை சொல்லிருந்தா நானே வந்திருக்க போறேன். இங்க பாரு, உன் கூட இப்படி சண்டை போடுறதுக்காக ஒன்றும் நான் உன்னை கூட்டிட்டு வரல. ஏதோ நீ எங்க அண்ணிக்கு ஹெல்ப் பண்ண வந்தா உன்னை கூட்டிட்டு வந்தேன். என் அக்காக்கும் நான் ஹெல்ப் பண்ணிட்டு வந்ததுக்கும் உன் காதையும் நல்லா திருகுவேன். என்ன நீ என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஏய், வெயிட் 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 வெயிட். இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை போடுறதுக்கு நான் 1 hour டைம் தரேன். முதல்ல வந்த வேலையை பாருங்க மேடம். என்னவோ உன் கொழுந்தனார் என்னமோ சிறந்த வேலை பண்ண மாதிரி அப்படியே பெருமைப்பட்டுக்கிற. சரி விடுடி, நான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சு உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான். பாவம், ரொம்ப நல்ல பையன். நல்ல பையன்லாம் அவன் இல்ல, பிடிவாதக்காரன். சரி, நீ எப்படியோ வந்துட்டல்ல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ கிளம்பு. சரிக்கா. இப்ப கண்ண தர. வாவ், லவ் பேண்ட்ஸ். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? ஃபார் எவர் நம்ம எப்பவும் சேர்ந்திருப்போம்னு யார் நம்புவாங்களோ அவங்க தான் இந்த லவ் பேண்ட்ஸை போட்டுப்பாங்க.